Hello everyone, this is Advocate Ganesh. Welcome to Ganesh Legal Talks. தமிழ்நாடுல நெக்ஸ்ட் இயர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ SIR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடுல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். SIRனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் ஆர் ஓட்டர்ஸ் லிஸ்ட். இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து புதுசாக ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ். ஸோ இதை வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஓட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இல்லைன்னா டூப்ளிகேட் நேம்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் இது. அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசன் தான் ஓட் போட முடியும். சில இந்தியன் சிட்டிசன்ஸாக இல்லாதவங்களோட பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கலாம். அந்த நேம்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி தேவையில்லையான்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணி கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணி ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய பேர் வந்து 18 இயர்ஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஓட் போடுறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் என்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து வேறு தொகுதியிலேருந்து ஓட் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கலாம், மூவ் ஆகிருக்கலாம், வேறு ஒரு தொகுதியிலேருந்து ஓட் போடுவீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ். யூஸ்வலாக எவ்ரி இயர் வந்து ஒரு சம்மரி ரிவிஷன் மாதிரி ஒன்று நடக்கும். பட் அந்த இயர்லி சம்மரி ரிவிஷனை விட இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த SIR. ஸோ இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு போன்ற பல ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை மைண்டில் வச்சுருந்து தான் இந்த இயர் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 21 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் அண்ட் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் பவர்ஸ் இருக்குது. இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய பவர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த SIR ப்ராசஸ் வந்து நவம்பர் பிகினிங்லேயே நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் வீடுங்களை வந்து விசிட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய SIR ஃபார்ம்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் படி டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் பிகினிங்கில் வந்து ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் மிட் நவம்பர்லேயே வந்து அந்த ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டோட டிராஃப்ட் வந்து 9th டிசம்பர் 2025 வாக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கான கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அண்ட் நீங்கள் கிளைம்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளைம்ஸை விசாரணை செய்கிறதுக்கான ஹியரிங் வந்து 31st ஜனவரி 2026 வரைக்கும் நடைபெறும். அண்ட் அந்த கிளைம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர்ஸ் வந்து தெரிவிக்கப்படும். அது கிளைம்ஸ்க்கான ஹியரிங்கும் டிஸ்போசலும் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா February 7th 2026 படி ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் லிஸ்ட் ஆர் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணின புது ஓட்டர்ஸ் லிஸ்ட்ன்றது February 7th 2026 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்ஸ் வந்து மேபி இது வந்து இப்போதைக்கு ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டேட்ஸ் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ ஆஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ஆஸ் ஓட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்கள் வீடு தேடி வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதில் கேட்கப்படுற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். கரெக்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அந்த ஃபார்ம்ஸை உங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த ஃபார்ம்லேயே அந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி கட்டாயமாக உங்களோட queries-ஐ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை டிலிஜென்ட்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபார்மோட ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் 6ஐயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு அட்ரஸ்லேருந்து புது அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்களே, ஸோ புது அட்ரஸ்க்கு வந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நீங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஓட்டராக என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஃபார்ம் 6ஐ டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இந்த SIR ஃபார்மோட சேர்த்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ
இந்த ஃபைனல் டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் நேம் அந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வரும், அதுலேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும், அதுலேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அண்ட் மறக்காமல் ஓட் போடுங்க. தேங்க்யூ.